சில ஊழியக்காரர்கள் பல இடங்களில் ஊழியம் செய்ய செய்ய கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க அவங்க ஆவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனல் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்போ ஊழியம் செய்வதனால, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால ஆவிக்குரிய ஒரு அனல் நமக்குள்ளே உண்டாகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த அனல் உண்டாகாமல் இருக்கணும்னா பேசாமல் படுத்திருக்கணும். கை முடக்கி கொண்டு இருந்தீங்கன்னா அந்த அனலே உண்டாகாது. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அனல் உண்டாகிறது. இன்னொன்று பாருங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஊழியம் செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும், அதை பேசணும்னு சொன்னால் நம்ம அசதியாகவோ சோம்பலாகவோ இருக்க முடியாது. அப்போ எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை ஆவியிலே பிஸியாக வச்சுக்கிறணும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, சோம்பேறியினுடைய இருதயம் சாத்தானுடைய உலைக்களம். சாத்தான் வேலை செய்கிற இடம் எதுன்னு கேட்டால் சோம்பேறியினுடைய மனம். அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் தங்களை பிஸியாக வச்சுக்கிறணும். நம்ம நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்குறோம், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட அவருடைய அனுபவம் என்பது ஞாயிற்றுக்கிழமையானால் சபைக்கு போகிறது, 4 பாட்டு பாடுறது, காணிக்கை கொடுக்கறது, பிரசங்கம் கேட்கறது, வீட்டுக்கு வந்துடுறது. இதே தான் அவர்களுக்கு ரொட்டீனாக வழக்கமாக இருக்கும். அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட சிலரை நான் சந்தித்து கேட்டபோது அவங்க சொல்கிற காரியம், ஊழியம் செய்கிறதெல்லாம் எல்லாரும் செஞ்சிட முடியுமாங்க? ஊழியத்துக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கணும், ஊழியத்துக்குன்னு ஒரு வரம் இருக்கணும் என்று சொல்லுகிறவர்களை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அழைப்பில்லாமல் ஊழியம் செஞ்சால் பெரிய ஆபத்தில் போய் முடிந்து விடும். அழைப்பில்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பின்மாறி போயிடுவாங்க. அழைப்பில்லாமல் உடன்படிக்கை பெட்டிய தொட்ட ஊசா செத்து விழுந்தது உங்களுக்கு தெரியாதான்னு நம்மகிட்டே கேள்வி கேட்பாங்க. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா அழைக்கப்பட்டு தான் ஊழியம் செய்யணுமா? அழைக்கப்படாமல் ஊழியம் செய்ய முடியாதா? அப்போ நாங்கள் கர்த்தர் அழைக்கிற வரைக்கும் காத்திருக்கணுமா? அல்லது கர்த்தர் அழைக்காவிட்டால் வெறும் விசுவாசியாகவே, ஒரு சபையில் ஒரு மெம்பராகவே, அங்கத்தினராகவே எங்கள் வாழ்நாளை முடித்து விடணுமா அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் ஆவியிலே அனலாக இருக்கணும், அசதி இல்லாமல் இருக்கணும், ஜாக்கிரதையா. அப்படின்னா நீங்கள் எல்லோருமே ஊழியம் செய்ய வேண்டும்.